வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம மட்டன் கீமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மட்டன் செஞ்சு தரும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மட்டன் சாப்பிடாதவங்கலாம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. சப்பாத்தி, டிஃபனு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு உள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. மட்டன் கீமா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ மின்ஸ்டு மட்டன் எடுத்திருக்கேன். இது கொத்துக்கறின்னு கேட்டால் அந்த மாதிரி எலும்பு இல்லாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைனாலும் நம்மளே எலும்பை எடுத்துட்டு அந்த மட்டனை மிக்சியில் அரைச்சும் எடுத்துக்கலாம். 1 கப்பு க்ரீன் பீஸு, 1 வெங்காயம், 2 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு புதினா, கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன் 1. இப்போ இது தாளிக்கிறதுக்கு அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்தும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இது மட்டன் கீமா செய்கிறதுக்கு அரைச்சி சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலை, பட்டை, 2 ஏலக்காய், அன்னாசி பூவு, 5-6 கிராம்பு, அப்புறம் இந்த சைஸுக்கு இஞ்சி, 1 நாட்டுப்பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் ரோஸ்மேரியும் சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இது தேவையில்லை. இப்போ சோம்பு எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சள் தூள், உப்பு. இப்போ ஒரு வானல் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற சோம்பை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சோம்பு ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அந்த பட்டை, கிராம்பெல்லாம் நீங்கள் அரைச்சி விழுதாக போடலைன்னா சோம்பு சேர்க்கும் போதே அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிட்டு புதினாவையும் சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ 1/2 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். இது மட்டன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கிறதுனால குக்கரில் தான் வச்சு வேக வைக்கணுன்றது இல்லை. இது மாதிரி ஓப்பனாகவும் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு 20 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு டைம் ஃபுல்லாக அப்படியே வதங்கட்டும். கிண்டி விட்டு அந்த மசாலாவும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடி பிடிச்சிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இதில் கூட எடுத்து வச்சுருக்கிற பீஸை சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு பொட்டேட்டோவையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள், இது மிளகாத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சது, மட்டன் மசாலா, மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தரம் எடுத்து கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க.
ஏன்னா அடி பிடிக்காமல் தீயாமல் இருக்கும். இது மாதிரி 20 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ வந்து உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லியும் ஸ்ப்ரிங் ஆனியனும் அப்படியே மேலே மட்டும் போட்டிங்கன்னா அதை நம்ம மூடி வைக்கும்போது அதோட ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்காமல் அதோட சத்துக்களும் கிடைக்காம போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோட சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக சுவையான மட்டன் கீமா தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.